Dear students, last video நம்ம லீனியர் கன்வல்யூஷன் எப்படி என்று பார்த்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மேட்லாப்ல அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லீனியர் கன்வல்யூஷனும் சர்க்குலர் கன்வல்யூஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்லி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு லீனியர் கன்வல்யூஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா சர்க்குலர் கன்வல்யூஷன் ஒன்றுமே இல்லை. அதனால லீனியர் கன்வல்யூஷன் யாராவது பார்க்கலையோ, யூ கோ டு ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் see that வீடியோ. ஆஃப்டர் தட் யூ கம் அண்ட் see. ஓகேவா? அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஒன்லி 2 லைன் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம், லீனியருக்கும் சர்க்குலருக்கும். ஓகேவா? இந்த பேராகிராஃபை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதில் உள்ளது எல்லாமே நம்ம லீனியர் கன்வல்யூஷனில் என்ன எழுதியிருக்கோமோ அதுதான் நம்ம இதில் எழுதியிருப்போம். ஓகேவா? எக்ஸுங்கிறது ஒரு லென்த் இன்புட் நம்ம கொடுக்கறது 1 2 3 4ன்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு இன்புட்டு. லென்த்து எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அப்படின்னா n1 என்னன்னு வரும்னா 4 அப்படின்னு வரும். நம்ம இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லீனியர் கன்வல்யூஷனில். ஓகேவா? இங்கே n = 0 1 n-1 அப்படின்னா இங்கே 4 அப்படின்னா இங்கே n 0 to 3 வரையும். ஓகேவா? 4 - 1னா 3. ஓகேங்களா? புரியுதா? இங்கே nங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸுங்கிறது ஒய் ஆக்சிஸ். நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டும் போது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் இங்கே 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே என்ன வந்திருக்கு, எக்ஸோட லென்த் n1 லென்த் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்ல 4ன்னு வந்திருக்கு. இங்கே n1 0 to 3. ஆக்சுவலாக இதுவும் டோட்டல் லென்த் 4 தான், பட் 0லேருந்து வந்திருக்கனால 3 வரையும் வருது. ஓகேவா? இப்போ டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? டயக்ராமில் இது n. ஓகேவா? nங்கிறது நம்ம என்னன்னு கொடுத்தோம், 0 to 3 வரையும் கொடுத்தோமா, 0 1 2 3 வரையும் கொடுத்தோம். இன்புட் என்ன கொடுத்தோம், 1 2 3 4. 0ல 1, 1ல 2, 2ல 3, 3ல 4. ஓகேவா? ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? அதுதான் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கும். அடுத்து இம்பல்ஸ் சீக்வன்ஸ் கொடுக்கணும். இம்பல்ஸ் சீக்வன்ஸும் இன்புட் சீக்வன்ஸும் ரெண்டும் ஒரே மாதிரி தானே. ஓகேவா? என்ன கொடுக்குறோமோ 1 2 3 4, இங்கே 4 3 2 1 அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா n2 அதே மாதிரியே 4ன்னு வரும். ஓகேவா? இன்புட் சீக்வன்ஸ் என்ன கொடுத்தோமோ அதே தான் இம்பல்ஸ் சீக்வன்ஸ். இங்கே 0 to 3. ஓகேவா? அவுட்புட் என்னன்னா 24 22 24 30. இந்த அவுட்புட் எப்படி வருது அப்படின்னா, இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா c = c கன்வல்யூஷன் ஆஃப் x, h, 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்க்குலர் கன்வல்யூஷன் 2 மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தடு, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சர்க்குலர் கன்வல்யூஷன் யூஸிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம டைரக்டாக CONV ஓகேங்களா, அப்படின்னா சர்க்குலர் கன்வல்யூஷன். வெறும் CONV அப்படின்னு கொடுத்தா இட் வில் பர்ஃபார்ம் லீனியர் கன்வல்யூஷன் மட்டும் பர்ஃபார்ம் ஆகும். CONV அப்படின்னு கொடுத்தா இது சர்க்குலர் கன்வல்யூஷன் பர்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அங்க x, h தான் கொடுத்துருப்போம். இங்க எக்ஸ்ட்ரா 4ன்னு கொடுக்குறோம். இந்த 4ங்கிறது என்னன்னா இன்புட் சீக்வன்ஸும் இம்பல்ஸ் சீக்வன்ஸும். ஓகேவா? இங்க நம்ம என்ன கொடுக்குறோம், இதோட லென்த் 4 தானே, அந்த 4 நம்ம இங்க டிசைன் பண்ணணும். இது நம்ம மேனுவலா தான் டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n1 1 2 3 4, அப்புறம் இம்பல்ஸ் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா 4 3 2 1 1 2 3 ஒரு இன்புட்டோட சீக்வன்ஸும் இம்பல்ஸோட சீக்வன்ஸும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது, ஃபார்முலா மெத்தட் தான் போகணும். ஓகேவா? எப்போ 2 லென்த் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கோ அப்போ நம்ம இந்த சர்க்குலர் கன்வல்யூஷன் மெத்தட் போகலாம். இங்க ரெண்டுமே நம்ம ஈக்குவல் லென்த், இதுவும் 4 தான் கொடுக்குறோம், இதுவும் 4 தான், அதனால தான் இங்க 4ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? n2ங்கிறது என்னன்னு தெரியும், 0 to 3 வரையும். ஓகேவா? n1 எடுத்துக்கலாம், இல்லை n2 - 1ன்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். எதனால n1 - 1?
n1 வந்து 4, n2 வந்து எதுலேருந்து வரணும் 0 to 3 வரையும். ஓகேவா? சப்ளாட்னா என்னன்னு தெரியும், ஸ்டெம்மு அப்படின்னாலும் என்னன்னு தெரியும். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சப்ளாட் அப்படின்னா 3 rows 1 column ஃபர்ஸ்ட் ரோ. இங்கே ஃபிகரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்புட் சீக்வன்ஸ் வந்து 3 row ஒரு காலம் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸு. இம்பல்ஸ் சீக்வன்ஸு 3 row 1 column செகண்ட் பிளேஸில் இருக்கு. அவுட்புட் வந்து அதே மாதிரி தான் 3 row தேர்ட் காலம், சாரி ஒரு காலம் தான் 1 column அண்டு தேர்ட் பிளேஸில். இங்கே வந்து லீனியர்னு இருக்கு, இங்கே என்ன சர்க்குலர்னு மாற்றிங்க. ஓகேவா? அது பழைய ப்ரோக்ராம் அப்படியே போட்டதுனால சர்க்குலர் அப்படின்னு வருது, லீனியர்னு வருது. இங்கே சர்க்குலர்னு மாற்றிக்கிட்டா வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் 1 2 3 4ன்னு கொடுங்க, 4 3 2 1ன்னு கொடுங்க. ஓகேவா? இங்கே அவுட்புட் வந்து என்ன வருது 24 22 24 30. இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபிகரில் பார்க்கலாம். 0ல் 24, 1ல் 22, 2ல் 24, 3ல் 30. ஓகேவா? இதுதான் சர்க்குலர் கன்வல்யூஷன். ஓகேவா? நம்ம இங்கே CONVன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சர்க்குலர் கன்வல்யூஷனாக பர்ஃபார்ம் பண்ணிடுது. பார்த்தீங்களா? இதுவே நம்ம தியரட்டிக்கலாக பண்ணணும்னா ஒரு மெத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும், அப்படின்னா சர்க்கிள் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணணும், அப்படின்னா டேப்லெட் மெத்தடை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணணும். நிறைய மெத்தட் இருக்கு லீனியர் அண்ட் சர்க்குலர் கன்வல்யூஷனுக்கு. பட் இங்கே வந்து இது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. CONVன்னு கொடுத்தா சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து எனக்கு நீ பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு மேட்லாப் லைப்ரரியில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே இந்த மேட்லாப்ல போயிட்டு இங்கே ஹெல்ப்னு கொடுங்க. இந்த கமாண்ட் விண்டோ இருக்கு இல்லையா, இந்த கமாண்ட் விண்டோவில் HELPன்னு கொடுத்து CCONVன்னு கொடுங்க. CCONVன்னு கொடுத்தா என்ன வருது? இதை பாருங்க, சர்க்குலர்லி கன்வல்யூஷன் ஆஃப் ANB. ஏங்கிறது இன்புட்டு, பிங்கிறது இம்பல்ஸ். எனக்கு சர்க்குலர் கன்வல்யூஷன் பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்த 4ங்கிறது என்னது அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். இது 2 ஈக்குவலும் சமமாக இருக்கணும், அதனால தான் 4. அதே டிஃப்ரெண்ட் லென்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கணும், மேனுவலாக நம்ம உட்காந்து மாற்றணும். ஓகேவா? 11. இதோட லென்த் எவ்வளோ 4, இதோட லென்த் எவ்வளோ 8. 8 + 4 12, 12 - 1 11ன்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? 0 to 3ன்னு எடுத்துருக்காங்க போல. ஓகேவா? இதே மாதிரி நம்ம கொடுக்கணும். இது வந்து மேனுவலாக கொடுக்கணும். இதுவே நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். அந்த ஃபார்முலா மெத்தட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம இன்புட் லென்த்தும் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோட லென்த்தும் டிசிமிலராக கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் சர்க்குலர் கன்வல்யூஷனோட அவுட்புட்டு. இதுதான் சர்க்குலர் கன்வல்யூஷனோட ப்ரோக்ராம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.